எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அர்ஜுனுடைய கர்வத்தை கிருஷ்ணன் உடைச்சதை என்ன பத்தி ஒரு இது பார்ப்போம். ஒரு பதிவு. அர்ஜுனன் நிறைய இடத்துல அர்ஜுனோட கர்வ பங்கம் பண்ணியிருக்காரு. அர்ஜுனுடைய கர்வத்தை போக்கிறது வந்து 4-5 இடத்துல பண்ணியிருக்காரு கிருஷ்ணன் பாரதத்துல. நிறைய 4 இடம் இல்லை, நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. அதுல ஒரு இது இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு இடம். மகாபாரத யுத்தம் நடக்கிறது. யுத்தம் பூரா முடிஞ்சிடுறது. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு யுத்தமே முடிஞ்சு போச்சு. 18 நாள் யுத்தமும் முடிஞ்சிருது. இப்போ தர்மர் ஜெயிச்சிட்டார். இப்ப ஜெயிச்ச பக்கத்துல, தோத்த பக்கத்துல யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டா. ஜெயிச்ச பக்கத்துல இருந்த அந்த ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள் அங்க போரிட்டா, பாண்டவர் படையோட சேர்ந்து போரிட்ட ராஜாக்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் என்ன பண்ணா, அந்த தளபதி இருக்கா இல்லையா, அந்த தேரோட்டி, தளபதி தேரோட்டி, இவாளையெல்லாம் அந்த முக்கியமா அந்த படையை வழி நடத்தின வாழையெல்லாம் ஒரு மரியாதை பண்றது. நம்ம இதில் சொல்லுவா இல்லையா, இப்போ ஒரு இதில் போய் ஒரு சால்வை போடுறது, அவளுக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்துறதுன்னு வச்சுக்கலேன். கௌரவப்படுத்துறதுன்ற ஒரு காரியம் அது சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அது ஒன்று நடக்கும் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அது வரைக்கும் யார் யார் சப்போர்ட் பண்ணாலும் அவளையெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டியது அந்த அரசனோட கடமை இல்லையா. அது மாதிரி தர்மர் சைடில் அது அர்ஜுனன் வந்து எல்லாருக்கும் கௌரவப்படுத்தணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரான். எல்லாரும் இருக்கிற எல்லாரும் அந்த படையை சேர்ந்த வாழையெல்லாம் கௌரவப்படுத்துறான். அர்ஜுனன் எல்லா ராஜாக்களும் கீழே இறக்கிட்டு தன்னுடைய படையில இருந்த சேனாதிபதிகளுக்கு, தன்னுடைய படையில இருந்த சின்ன சின்ன படைகளுக்கு குரூப்புக்கு லீடரா இருந்தவா அவளையெல்லாம் கூப்பிட்டு அவளையெல்லாம் கௌரவப்படுத்தி அவளுக்கு சன்மானம் கொடுத்து அவளையெல்லாம் அனுப்பி வச்சு அவள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பண்ணி அவளோட தேவைகள் என்னன்றதை பார்த்து அவளுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுக்கறதுன்னா அந்த ப்ரொமோஷனை கொடுத்து இதெல்லாம் அப்பயே அரசியல் இருந்தது. அதுல அவள் படையிலேயே சாதாரண படையை ஒரு கொஞ்சம் பேரை லீட் பண்ற படையில இருக்கவால ஒரு 100 பேரை லீட் பண்ற படையில இருந்தவன் என்ன பண்ணியிருந்தான்னா 500 பேரை லீட் பண்ற அந்த குரூப்ல போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரொமோஷன்ஸை கொடுக்கறது. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சண்டையில அவள் எப்படி நடந்தனா எப்படி பண்ணினான்றதை பார்த்து தான் பண்ணுவான். அந்த காலத்துலேயே அது உண்டு. அதெல்லாம் நடந்துருக்கு. இப்போ பண்றா இல்லையா, நன்னா ஒர்க் பண்ற ஒருத்தரை குத்திக்கு ஆஃபீஸ்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் அது கிடையாது, சீனியாரிட்டின்றது இருக்கும். பிரைவேட் ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்னா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க நன்னா ஒர்க் பண்றதை கரெக்டா மேல இருக்கிறா கவனிச்சுட்டு இருப்பா. நல்ல கம்பெனியா இருந்தா கவனிச்சுட்டு இருப்பா. கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்ததுன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா அதை கவனிச்சுட்டு இருப்பா. உங்களை வந்து இந்த நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இது இல்லை. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பண்ணியிருக்கா. அது மாதிரி நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இது இல்லை, உங்களை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அது மாதிரி பண்ணி அவளை மாத்துவா. அது மாதிரி எனக்கு எங்க அண்ணாவோட மச்சனன் வந்து இப்போ நான் நாசால ஒர்க் பண்றான். நாசால ஒர்க் பண்ற ஒரு ராகவன் அவர் பேரு. அவர் வந்து அவர் ஒர்க் பண்ண பீரியட்ல அவருக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷனாவே கொடுத்து மேலே கொண்டு அவரை சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணி ஆண்டர்பிரனர்ஷிப்ல சயின்டிஸ்ட் பிஹெச்டி பண்ணியிருந்தான். அவன் வந்து அவன் ஒர்க் பண்ற விதத்தை பார்த்து அவனை இது பண்ணா. இப்ப மோடி போயிருந்தப்ப அவரை தான் அந்த கூட வச்சுட்டு மோடியை கூட்டின்னு போறது எல்லா இடத்துக்கும் காமிக்கிறது அதெல்லாம் பண்ணான். அவர் தமிழ்ல அவர் தான் நம்ம அந்த இதுன்னு சொல்லுவாள், அது என்னது அதை சொல்லுவாள் பின்னாடி அவ சொல்றது அந்த இதை அதை அவருக்கு எல்லாத்தையும் காமிச்சு கூட்டின்னு போறது அந்த இதெல்லாம் பண்றது வந்து அவர் தான் பண்ணிருக்காரு. வர்ணனை பண்றதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் கூட போயிருக்காரு, அவர் கூட இருந்தார். அது மாதிரி இதுல என்னன்னா அது மாதிரி நாங்கள் பண்றது பெரிய இது. அது மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல் மேன், நல்ல எஃபிஷியண்டா இருந்தான்னா அவனை வந்து விடவே மாட்டாங்க. கவர்மெண்ட் கன்சர்ன்ல அப்படியே வச்சிருப்பான். அது வேற, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லாம போறதுக்கு அதுக்கெல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ்ல அது உண்டு. பிரைவேட் கம்பெனிஸ்ல அது பார்ப்பான். நன்னா ஒர்க் பண்ணா உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த காலத்திலேயே இருந்து மகாபாரத காலத்திலேயே நன்னா பண்றவன்றது ஒரு குரூப் வச்சிருந்துக்கா. நன்னா வேலை செய்யணும், நன்னா பண்றவனா அவனுக்கு நல்லது செய்யணும், அவனுக்கு நிறைய பண்ணணும், அவனை வந்து தனியா பொறுக்கி எடுத்து நம்ம சில பேரை பொறுக்கி எடுத்து யூஸ் பண்றான் பாருங்க சிறந்த வல்லுநர்கள். அது மாதிரி எடுத்து யூஸ் பண்றது உண்டு. அந்த காலத்துல அதுவும் உண்டு. அது மாதிரி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி படையில அதெல்லாம் பண்ணுவான். எல்லா ராஜாக்களும் பண்றா, எல்லாரும் பண்றா. சாத்தியகின்னு அவர் கூட பாண்டவர்களோட மாமா அது, அந்த கிருஷ்ணனுடைய உறவு யாதவ வளர்த்தது. அது மாதிரி அவங்கெல்லாம் வரா மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பாண்டவர்களுக்கு ஒர்க் பண்ணிட்டா. அவெல்லாம் இருக்கா உயிரோட இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த இது பண்ற. நம்ம நகுல சகாதேவன் இவனுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் பண்றா. பீமன் எல்லாரும் அவாவா பண்றா. அவ படையில யார் யார் இருந்து பண்ணாலோ அது மாதிரி அர்ஜுனன் அது மாதிரி பண்றான். அர்ஜுனன் பண்ணும்போது எல்லாருக்கும் பண்ணிட்டு வரான். கட்டி விட்டு எல்லாரும் பண்ணும்போது அவன் என்ன பண்றான், வந்து ராஜா இல்லையா, ராஜா நம்மளுக்கு மரியாதை பண்றான்னா போய் ராஜாவை வணங்கிட்டு ராஜா கிட்ட புகழ்ந்து சொல்லிட்டு ராஜா கொடுக்கறத பெருமையா கை நீட்டி வாங்கிட்டு போகணும்.
அதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி இவர் எல்லா அர்ஜுனன் வந்து அதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணான், தன்னுடைய படை சேராது எல்லாருக்கும் பண்ணான். அதே மாதிரி தேரோட்டியே பண்ணியிருக்கான் எல்லாரும். ஏன்னா தேரை வந்து சரியா ஓட்டலன்னா இந்த ராஜாவை கொண்டு போய் எங்கேயாலும் ஒம்பளை சிக்க வச்சுடலாம், ஈஸியா கொண்டு போய் மாட்டி விட்டுலாம். தேரை லாபகமா ஓட்டி கொண்டு தேரை அதாவது ராஜாவுக்கு ஒரு சண்டை போடும்போது, ஒரு போர் நடக்கும்போது ராஜாவுக்கு ஏதாவது ஒரு குந்தகை ஏற்பட்டால், கையில காயப்பட்டுறது, பெருசா பட்டுறது, தலையில பட்டுறது, மார்ல பட்டுறது, மயக்கடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தேரை லாபகமா மறைச்சு கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல ராஜாவை சேர்க்க வேண்டியது தேரோட்டியோட வேலை. அதே மாதிரி தேர் ஓட்டும் போது எதிர வர அம்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்புகள்ல இருந்து ராஜாவை காப்பாற்ற வேண்டியது தேரோட்டி வேலை. இடது பக்கம் வலது பக்கம் நகர்ந்து இருந்து நம்மளுக்கு இப்ப எதிர ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா நம்ம அதை அந்த நகர்ந்து தப்பிக்கிறோம். பாத்தீங்களா, இந்த பிளே பசங்க பாடுற கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர ஒரு தடை வரும், அந்த தடையை வந்து டக்குன்னு பகுதி டாக்குற மாதிரி அப்படி போய் அப்படி வர மாதிரி அது மாதிரிலாம் காட்டுறான் பாருங்க. அதெல்லாம் தேரோட்டியோட வேலை. தேரோட்டி அதெல்லாம் பண்ணுவோம். பண்ணினாதான் அந்த ராஜாவோட அம்புல இருந்து நம்ம தன்னுடைய ராஜாவை காப்பாற்ற முடியும். தன்னுடைய ராஜாவை காப்பாத்துக்கான எல்லா முயற்சிகளையும் தேரோட்டி பண்ணணும். தேரோட்டி முக்கியமான பொண்ணு. அதுல தேரோட்டிக்கும் பண்றான், எல்லாரும் இவருக்கும் பண்ற, அர்ஜுனனும் எல்லாருக்கும் பண்றான், எல்லா தேரோட்டிகளுக்கும் பண்றான். அர்ஜுனனும் எல்லா தேரோட்டிக்கும் பண்ணணும். கிருஷ்ணனுக்கு பண்றான். கிருஷ்ணனுக்கு பண்ணும்போது கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கி வரல, தேர்லயே இருக்கார். கிருஷ்ணன் தேர்லயே இருக்கார். அதுக்கு முதல்ல அர்ஜுனன் வந்து போய் பண்ணணும். அர்ஜுனன் தேர்ல இருக்கார் முதல்ல. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு உள்ள போய் ஏறின உடனே அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து அப்ப தேரோட்டி இல்லையா, அர்ஜுனன் கிருஷ்ணன் தேரோட்டி தானே, அவரை வணக்கம் சொல்லி அர்ஜுனனுக்கு வணக்கம் சொல்லி அதை கொடுக்கறத ஏற்றுக்கணும் இல்லையா. அர்ஜுனன் வந்து தேர்ல ஏற்கிட்ட வரான். எல்லாரும் அந்த மற்றவாள்லாம் தேரை விட்டு இறங்கி வந்து ராஜாவை சேவிச்சுட்டு ராஜா கிட்ட கும்பிட்டு எல்லாரையும் வாங்கிட்டு போறான். அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் மட்டும் வரல. கிருஷ்ணன் தேர்லயே உட்காந்துருக்கார். கொஞ்ச நேரம் பாக்குறான் அர்ஜுனன். சரி வேற என்ன பண்றதுன்னு தெரியாது, அங்கேயே போறான். அங்கேயே போய் கொடுக்குறான், கிட்ட போய் கொடுக்குறான், வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை வந்து அப்படியே வாழ்த்திட்டு பேசாம இருந்திருக்காரு. அர்ஜுனன் ஏறி தேர்ல உட்காந்துக்கிறான். தேர்ல உட்காந்துனா அப்ப அந்த தேர் ஓட்டவாளி அந்த பாத்தீங்களா தேரோட்டி, அவள்லாம் என்ன பண்றா, ராஜாவை தேர்ல உட்கார வச்சுட்டு தேரை விட்டு கீழே இறங்கி வந்து ராஜாவுக்கு வணக்கம் பண்ணி மரியாதை பண்ணி அதெல்லாம் பண்றா. தேர்ல உட்காந்துருக்க ராஜாவுக்கு தனக்கு தேரோட்டி உத்தியோகம் கொடுத்ததுனால தனக்கு இந்த சிறப்பு கிடைச்சதுன்றத அதை பண்றா. அந்த மாதிரி பண்ணும்போது கிருஷ்ணன் வந்து தேரை விட்டு இறங்கி வந்து பண்ணல, தேர்லயே உட்காந்து அர்ஜுனுக்கு பண்ண வேண்டியது அந்த மரியாதையே பண்ணல, தேர்ல உட்காந்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் விட்டுருங்க. இது அர்ஜுனனுக்கு உறுத்திட்டே இருக்கு. பண்ணப்ப ரொம்ப இதுவா வருது. அதுக்கு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாரத யுத்தம் நடந்தப்ப கர்ணன் வந்து ஒரு அம்பு விடுறான் அர்ஜுனுடைய தேருக்கு. அர்ஜுனுடைய தேர்ல வந்து அந்த அம்பு முட்டும் போது, முட்டின உடனே அந்த அம்பு இந்த தேரை அர்ஜுனுடைய தேரை 10 அடி தூரம் தாண்டுறது. 10 அடி தூரம் தேரை நகர்த்துறது. தேர் வந்து 10 அடி நகர்ந்து போறது இந்த கர்ணனுடைய வில்லினுடைய அந்த சக்தியால நகர்ந்து. உடனே சபாஷ் கிருஷ்ணன் கை தட்டுறாரு கர்ணன் விட்ட அம்புக்கு. உடனே அர்ஜுனுக்கு கோபம் வந்து நான் சும்மா இருப்பேன்ட்டு அர்ஜுனன் வந்து ஒரு அம்பு எடுத்து கர்ணனோட தேர்ல விடுறான். தேர்ல விட்டா கர்ணனோட தேர் 100 அடி தூரம் தள்ளி போறது, வீட்டுன்னு போறது. கிருஷ்ணன் வந்து பேசாம இருக்கிறாரு, ஒன்றும் பதில் சொல்ல. இது அப்பயே உங்களுக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம், என்ன இந்த மாதிரி பண்றாரு, நம்ம 100 அடி அவனோட தேரை நகர்த்திருக்கோம், ஒரு ஒரு பெருமையா ஒண்ணுமே சொல்லல, ஆனா அவன் இப்படி ஒரு அம்பு விட்டான் 10 அடி நகர்ந்ததுக்கு போய் சபாஷ் பாஷ் கத்துறாரு இவர் அப்படின்னு அர்ஜுனன் மேல ஒரு அர்ஜுனுக்கு வந்து கிருஷ்ணன் மேல ஒரு இது கேட்டுருவான். நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணல, நீ வந்து நான் அர்ஜுனன் வந்து நான் அம்பு விட்டேன் வந்து இப்ப வந்து கர்ணனோட தேர் 100 அடி தள்ளி போச்சு, அப்போ ஒண்ணுமே சொல்லல, ஆனா அவன் விட்டு அம்பு என்னோட தேரை 10 அடி எடுத்த சபாஷ்னு சொல்லியே கிருஷ்ணா, நட்புக்கு இலக்கணம் இதுதானா, அது மாதிரி பண்ணியே. அதே மாதிரி ஒண்ணுமே இல்லை, நீ 1000 தான் நம்ம நண்பர்களா இருந்தா கூட நீ தேர் ஓட்டியா தானே எனக்கு இருந்த, எனக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலையே, தேரை விட்டு இறங்கி வந்து என்ன மரியாதை பண்ணலையே, நீ தேர்லயே இருந்த. ஆனா அதே மாதிரி எல்லா தேரோட்டிகளும் கீழே வந்து ராஜாவுக்கு மரியாதை பண்ணும்போது நானும் இறங்கி வந்து உனக்கு பண்றதெல்லாம் பண்ணேன். ஆனா எல்லா தேரோட்டிகளும் தேரை விட்டு இறங்கி கீழே வந்து நின்றுட்டு ராஜாவை தேர்ல உட்கார வச்சு மரியாதை பண்ணும்போது நீ அதை பண்ணலையே, இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னும். அப்பதான் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றாரு சிரிச்சுட்டு, தேர் ஓட்டி நீ விட்ட தேர் வந்து அர்ஜுனன் வந்து கர்ணன் இந்த 100 அடி தள்ளுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா கர்ணன் விட்ட அம்பு வந்து உன்னோட தேரை 10 அடி தள்ளி இருக்குன்னா என்ன தெரியுமா, அந்த தேருக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. இதையெல்லாம் விட இந்த மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ராமனா ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்து ஆஞ்சநேயர் வரமாட்டேன்ட்டார் முதல்ல. அது நடந்தது ஒரு இடத்துல நடக்கிறது. ஆஞ்சநேயரை வந்து நீ வந்து கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டு நீ தேர்ல இருக்கணும்ன்றார்.
ஆஞ்சநேயர் அதெல்லாம் முடியாது, இந்த வேலையெல்லாம் எனக்கு இல்லை, நான் எனக்கு கந்தமான பருவதம்னு இங்கே தனுஷ்கோடி பக்கத்தில் சிலவம் போகிற வழியில் ஒரு தனியாக தீவு இருக்கு. அந்த தீவில் தான் இன்றைக்கும் ஆஞ்சநேயர் இருக்கிறதா சொல்கிறா. அங்கே தான் அவர் இருக்கிறதா இப்போ சொல்கிறா. கந்தமான பருவத்தில் தான் இருக்காரு. தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தீவுகள் நடுவில் இருக்கு. சிலோருக்கு போகிற வழியில் அந்த தீவில் ஒன்று பேர் கந்தமான பருவதம்னு பேரும். அதில் ஒரு மலை இருக்கான். பர்வதம்னா மலை. அந்த கந்தமான தீவில் பர்வதம். அந்த பருவத்தில் தான் இருப்பாரா. நான் அங்கே போய் இருப்பேன். நான் வந்து இங்கெல்லாம் வரமாட்டேன், இங்கே பாரியாத மலர்கள் இருக்கு, நான் அதை பாதுகாத்துட்டு இருப்பேன், அவ்வளோதான், நான் வேற எதுலேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுறான் ஆஞ்சநேயர். கிருஷ்ணன் சொன்னவனே அப்புறம் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ராமாவதாரத்தை, ராமவரோட உருவத்தை காட்டி ஆஞ்சநேயருக்கு அறிவுறுத்தின. அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பிரபு நீங்களா என்னன்னே, நீ வந்து நான் தான் கிருஷ்ணனா இப்போ அவதாரம் எடுத்திருக்கேன். இந்த யுகத்தை வந்து நான் வந்து இந்த யுகத்தில் நிறைய இந்த இது அக்கிரமம் அதிகமாயிடுது, அதனால நிறைய இடங்கள் அழியணும், அதுக்கான வழி பண்ணிட்டு இருக்கேன்னா அது நடந்துருக்கு. இந்த போர் அதனால விளையாடுது. இந்த போர் நம்மளா கூப்பிட்டது இல்லை, தானா வந்தது இல்லை, இந்த மாதிரி வந்தது. ராமாவதாரத்துல நடந்த போர் வந்து அக்கிரமம் வந்து ஒருத்தன் பண்ணினா அவன் அழிக்கிறதுக்குன்னு வந்தது. இது அப்படி இல்லை, இது உலகமே அக்கிரமா இருக்கும், உலகமே அழிஞ்சு போறதுக்காகப்பட்ட இந்த போர் இது. அதனால நீ வந்து அந்த தேர் மேல உட்காந்துட்டு எங்களை காக்கணும், அர்ஜுனனை காப்பாற்றணும் நீ அப்படின்னு சொல்ற. உடனே பிரபுவோட ஆணையை ஏத்துட்டு ஆஞ்சநேயர் வந்து அர்ஜுனோட தேர் மேல உட்காந்துருக்காரு. இந்த ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறதுனாலதான் எதிர இருக்க அத்தனை பேர், எவ்வளவோ பேர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து போய் அர்ஜுனன் மேல வம்பு விட்டப்ப மந்திர சக்தி உபயோகப்படுத்தி பண்ணாங்க எல்லாரும். மந்திர சக்தி உபயோகப்பட்டா கூட அர்ஜுனுடைய தேர்கிட்ட வரும்போது அந்த அந்த அம்புக்கு வந்து மந்திர சக்தி போயிடுறது. ஏன்னா ஆஞ்சநேயர் மேல உட்காந்துருக்க இடத்துல எந்த மந்திர சக்தியும் பலிக்காது. அதனாலதான் சனீஸ்வரன் கூட ஆஞ்சநேயர், அது ஒரு கதை இருக்காது, நான் அப்புறம் சொல்றேன். சனீஸ்வரனை காலில் பிடிச்சது அது கதை அப்புறம் சொல்றேன், அது தனியா இருக்கு. ஆனா ஆஞ்சநேயர்கிட்ட மந்திர சக்தி எந்த சக்தியுமே பலிக்காது. ஆஞ்சநேயரோட வந்து வீரியம் வந்து மகத்தான வீரியம், மகத்தான பக்தி. ஆஞ்சநேயரோட பக்திக்கு நடுவில் வந்து எதுவும் தடையாவே இருக்க முடியாது. எந்த விதமான மாயாஜால வித்தைகள் எதுவா இருந்தாலும் அவருக்கு ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தோடனே அது இல்லாத போயிடும். ஆக ஆஞ்சநேயர் மேல உட்கார்ந்து இருந்ததுனால அவங்க எல்லாம் எத்தனையோ மந்திர ஜபங்கள் ஜபிச்சு அம்புகளை மேல விட்ட போது நீ வந்து அந்த அம்புகள் கிட்ட வந்து அந்த மந்திர சக்தியை இழந்து உன்னை படித்து. ஆக கர்ணனை விட்ட அம்பு மந்திர சக்தி இல்லாத உன் தேரை 10 அடி தள்ளித்து. அதுவும் ஆஞ்சநேயரோட வெயிட்டையும் என்னோட வெயிட்டையும், அதாவது வெயிட்ன்றது என்னன்னா சத்து, அவங்களோட இதுக்கு ஏற்ப அவங்களோட பக்திக்கு ஏற்ப அவங்களோட பவருக்கு ஏற்ப அவங்களோட வெயிட் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி இந்த தேரை தள்ளித்துன்னா ஆச்சரியம். நீ விட்ட அம்பெல்லாம் நீ மந்திர சக்தி உபயோகிச்சு நீ கர்ணனோட அம்பா தள்ளும் போது, அங்க கர்ணனோட தேரை தள்ளும் போது அங்க யாரும் இல்லை, கர்ணனுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஆள் இல்லை. ஆனா இங்க உன்னுடைய தேரை தள்ளும்போது தேருக்குள்ள நான் இருக்கேன், மேல ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு, எங்க 2 பேரையுமே சேர்த்து ஒரு 10 அடி தூரம் தள்ள முடியும்னா அப்ப கர்ணனுடைய அம்பு அசாத்தியமானது. இந்த போர்ல நீ ஜெயிச்சன்னா நீ ஜெயிச்சது நீ இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக சப்போர்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்கா. அரவான்னு ஒருத்த மேல இருந்து பாத்துருந்தா, ஆஞ்சநேயர் வந்து மேல இருந்து பாத்துருந்தார், நான் வந்து கூட இருந்தேன் உன் தேர்ல, நான் உனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டா இருந்தேன். இத்தனை சௌரியங்களும் உனக்கு கிடைச்சதுனாலதான் உன்னால ஜெயிக்க முடியுது. இல்லாட்டா துரோணரை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க துரோணர் இப்ப கிருபர் எல்லாம் வந்து சாதாரண ஆள் இல்ல, பீஷ்மரை இது பண்ணது இப்ப சாதாரண விஷயம் இல்ல. அவங்களையெல்லாம் வெல்லவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இத்தனையும் ஜெயிச்சிருக்கேன்னா நீ உன்னுடைய சக்தியால ஜெயிக்கல. நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ மனசுல நினைச்சு கர்வப்படாத, நான் எவ்வளவு பெரிய ஆளு. காரணம் கடைசியில அர்ஜுனுக்கு அந்த இது வந்துடுது. அந்த எண்ணம் வந்த அப்புறம் தான் கிருஷ்ணன் வந்து இதை சொல்றாரு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பாரத போர்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்மள வந்து இந்த கிருஷ்ணன் ஒரு வாயார வாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்லல, நம்மளை போற்றவே இல்லை, நம்மளை துதிக்கவே இல்லைன்னு அந்த மாதிரி நினைக்கிறேன். கிருஷ்ணன் வந்து தன்னை பெருமையா சொல்லலன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பெருமையா சொல்றது ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு இவர் கிருஷ்ணன். இப்ப நீ ஜெயிச்சது காரணம் இத்தனை சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் துரியோதனுக்கு இருந்திருந்தால் துரியோதனன் முதல் நாள் சண்டையிலேயே ஜெயிச்சு உங்க எல்லாரையும் சாப்பிட்டுப்பான், எல்லாரையும் காலி பண்ணிருப்பான். இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இல்லாத இவ்வளவு நாள் 18 நாள் இந்த சண்டை நீடிச்சதே பெரிய விஷயம். அது துரியோதனோட சக்தியாலையும் கர்ணன், பீஷ்மர், துரோணர் போன்ற அவங்களோட சக்தியாலையும் தான் நடந்ததுன்றது சொல்ற. சொல்லி முடிச்சுட்டு நான் ஏன் தேரை விட்டு இறங்கலன்னு என்ன கேட்டியே, இங்க வான்னு சொல்லிட்டு முதல்ல நீ இறங்கி கீழே போய் நில்லுன்ற. கீழே போய் நின்னுடுற. தேரெல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா. கீழே போய் அர்ஜுனன் நின்ன அப்புறம் கிருஷ்ணன் வந்து தேரை விட்டு இறங்கி வந்து நிக்கிற. இறங்கி வந்து அர்ஜுனன் பக்கத்துல வந்தோடனே அது தேர் எரிஞ்சு போகுது. தேர் எரிஞ்சு போனவுடனே அப்ப சொல்லுவார், நான் ஏன் கீழே தேரை விட்டு இறங்கி வரலன்னு இப்ப தெரிஞ்சுதா. நான் தேரை விட்டு இறங்கி வந்தா நீ தேர்ல இருந்து நீ செத்து போயிருப்ப. நான் இங்க இருந்ததுனாலதான் அந்த தேர் அது வரைக்கும் இருந்தது. எப்ப ஆஞ்சநேயர் 18ஆம் நாள் சண்டையில இங்க ஜெயிச்சுட்டீங்களோ, ஜெயிச்ச உடனே ஆஞ்சநேயர் கந்தமான பருவத்துக்கு போயிட்டாரு. இப்ப ஆஞ்சநேயர் மேல இல்ல. இப்ப இதுவரைக்கும் எல்லாரும் அனுப்பின அந்த மந்திர சக்தியெல்லாம் இந்த தேரை சுத்தி சுத்தி சூழ்ந்து வந்துட்டு இருந்தது ஒழிய ஒண்ணு கூட உள்ள வர முடியாம இருந்தது.
ஆஞ்சநேயர் போன உடனே எல்லா மந்திர சக்தியும் தேருக்குள்ள வந்துருச்சு. ஆனா நான் இருக்கிறதுனால அந்த தேரை ஒண்ணும் பண்ண முடியல. நீ உட்கார்ந்துட்டப்ப உன்னை சுத்தி அத்தனை மந்திர சக்திகளும் சூழ்ந்துருந்தது. நான் கீழே இறங்கியிருந்தேன்னா உன்னை பொசுக்கிருக்கும். அதனாலதான் அந்த தேரை விட்டு இறங்கல. இல்லைன்னா முன்ன வந்து மதிக்க கூடாது, மரியாதை கொடுக்க கூடாதுன்றதுலாம் எனக்கு இல்லை. என்ன இருந்தாலும் நீ ராஜா, நான் தேரோட்டியா தான் உனக்கு இருந்தேன். நான் தேரோட்டி என்ன செய்யணுமோ அதை செய்வேன். ஆனா நான் அதை அன்னைக்கு இறங்கி செஞ்சிருந்தேன்னா உன்னை நீ தேரோடு சேர்த்து எரிஞ்சு போயிருப்ப அப்படின்றத கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் அப்பதான் தெரியுது அவனுக்கு. அர்ஜுனன் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் கர்வப்பட்டமே, எவ்வளவு பெரிய விஷயம் இது. கிருஷ்ணன் வந்து எவ்வளவு பண்ணிருக்கான். கிருஷ்ணன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். அர்ஜுனனுடைய கர்வபங்கம் இது. இன்னும் எத்தனையோ இருக்கு அர்ஜுனோட கர்வபங்கம். அர்ஜுனன் நிறைய இடத்துல கர்வபங்கம் பண்ணியிருக்கேன். பண்ணினதெல்லாம் நான் அப்புறம் எப்பயாவது நான் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் சொல்றேன். நாளை சந்திப்போம்.